அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். சின்ன வயசுல ஸ்கூல்ல பூமி உருண்டையானது அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா உண்மையிலே பூமி ஒரு பெர்ஃபெக்ட் பால் மாதிரி உருண்டையா, இல்ல அது வேற ஏதோ வடிவமா? இத பத்தி நவீன அறிவியலும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திருக்குறானும் என்ன சொல்லுது? முதல்ல அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம பூமி பார்க்கிறதுக்கு உருண்டையா தெரிஞ்சாலும் அது ஒரு கச்சிதமான பந்து கிடையாது. துருவ பகுதிகளில் கொஞ்சம் தட்டையாவும், நடுவுல அதாவது பூமத்திய ரேகை பகுதியில் கொஞ்சம் பருத்தும் இருக்கும். இது அறிவியல் மொழியில ஓப்லேட் ஸ்பெராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இது ஒரு தீக்கோழி முட்டையோட வடிவத்தை ரொம்பவே ஒத்து போகுது. சரி, இப்ப குரானுக்கு வருவோம். குரான்ல அத்தியாயம் 79 வசனம் 30 எப்படி சொல்லுது? இதற்கு பின்னர் அவன் பூமியை விரித்தான். இதுல விரித்தான் அப்படின்ற இடத்துல தஹாஹா அப்படிங்கிற அரபி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஆச்சரியமே ஒளிஞ்சிருக்கு. அரபியில தஹாஹா அப்படிங்கிற சொல்லுக்கு விரித்தல்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதோட வேர் சொல்லான உல்ஹியா அப்படிங்கிற வார்த்தைக்கு தீக்கோழி முட்டை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூமி உருண்டைனே யாருக்கும் தெரியாத அந்த காலத்துல பூமி தட்டையா இருக்குன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தப்போ குரான் பூமியை விவரிக்க தீக்கோழி முட்டையோட தொடர்புடைய ஒரு வார்த்தையை பயன்படுத்துதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிச்ச அந்த ஓப்லேட் ஸ்பெராய்டு வடிவத்தை தான் குரான் அன்னைக்கே தஹாஹாங்கிற ஒத்த வார்த்தையில சொல்லியிருக்கு. இது ஒரு யதார்த்தமான ஒற்றுமை இல்லையா? அறிவியலும் சரி, இறைவேதமும் சரி உண்மையை தான் சொல்லுது. ஆனா நாம புரிஞ்சுக்கிற விதம் தான் வேற வேறையா இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.